வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 58. தனியார் லாபமும் அரசாங்க லாபமும் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. அரசாங்கம் தொழிலேற்றால் கிடைக்கும் லாபம் அத்தனையும் சமுதாய நலனுக்கேயாம். அரசாங்க சொத்தெல்லாம் மக்கள் சொத்தே. அத்தகைய லாபம் தனியார்க்கு வந்தால் அரசாங்க காவலொடும் சட்டத்தோடும் அது மூலதனமாகிச் சமுதாயத்தை அரசாங்கத் துணையோடு சுரண்டுமன்றோ? அதற்கு ஒரு முடிவு ஏது? ஆழ்ந்து நோக்கீர். ஒரு தொழிலில் கிடைக்கக்கூடிய லாபம் தனியாரிடம் குவிவதனால் ஏற்படுகின்ற தீமையும், அதே தொழிலை அரசாங்கம் ஏற்று நடத்தும் பொழுது அந்த லாபம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மையும், இரண்டையும் அருட்தந்தை இந்த கவிதையில் சீர்தூக்கி நமக்கு காட்டுகிறார். ஒரு தொழில் அரசாங்கம் செய்து அதன் மூலமாக லாபம் கிடைத்தால் அந்த லாபம் அத்தனையும் அந்த நாட்டு மக்கள் நன்மைக்காகத்தான் பயன்படுத்தப்படும் அல்லவா? அரசாங்க சொத்தெல்லாம் மக்கள் சொத்து தானே. ஆனால் அதே லாபம் ஒரு தனியாருக்கு வரும் பொழுது அந்த லாபத்தை அவர்கள் மீண்டும் என்ன பண்ணுவாங்க? இன்னொரு தொழில் தொடங்க மூலதனமாக பயன்படுத்துவார்கள். அதற்கு அரசாங்கமும் துணை நிற்கும். சட்டத்தின் துணையோடு அவங்க அதை செய்வாங்க. அப்போது தனியார் லாபம் அதிகரிக்க அதிகரிக்க அரசாங்கத்தின் துணையோடு தனியார் மக்களை சுரண்டுவதை தடுக்க முடியாது. அதற்கு ஒரு முடிவும் கட்ட முடியாது. ஆழ்ந்து சிந்தித்தால் இந்த உண்மை நம்ம அனைவருக்கும் விளங்கும். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு தனியார் தொழில் தொடங்கிறதுக்குன்னுட்டு அரசாங்கத்திலேருந்து அவருக்கு எவ்வளவோ ஏக்கரை குறைச்ச விலையில் ஒதுக்கிட்டாங்க. அந்த தொழில் தொடங்கி அதில் வர லாபமெல்லாம் அவர் என்ன அரசாங்கத்துக்காக கொடுத்தாரு? அந்த லாபத்தை கொண்டு மேலும் மேலும் அவர்கள் தொழில்களை விரிவுபடுத்தி கொண்டு தான் போனாங்க. அதனால தான் அருட்தந்தை சொல்கிறாங்க, வணிகம் முடிந்தவரை நாம் பொதுவாக கூட்டுறவில் நடத்தும் பொழுது மட்டுமே மக்களை தனியார் சுரண்டுவதற்கு ஒரு முடிவு கட்ட முடியும். தொடர்ந்து சிந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.